எனக்குதடா முருகா சொல்லு சொல்லு எனக்குதடா முருகா. தைப்பூசம் என்றால் பாசம். எனக்கு என்னோட குடும்பம் என்றால் ரொம்ப பாசம். என்னோட பேர குழந்தைகள், அவளோட குழந்தைகள் எல்லாரும் இன்னைக்கு இந்த தைப்பூசத்தை இவ்வளோ அழகாக எடுத்து நடத்ததை பார்த்தா எனக்கு இங்கேருந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு. அந்த முருகரோட அருள் எல்லாருக்கும் உண்டு. ஓம் சரவணபவா. Om Saravana Bhava. In our family, the sacred number holds a special meaning. Our dear great-grandmother, lovingly known as Ponnapati, was blessed with 6 children, each a unique abode of her love, strength and values. Just as the Arupade Veedu stands as pillars of Lord Murugan's legacy, these 6 children are the pillars of our family, carrying forward her legacy with pride and devotion. Each of the Arupade Veedu temples are deeply connected to legends of Lord Muruga's divine feats, making them significant worship for devotees. Palani is the place where Lord Muruga came to rest and renounced everything, adopting the life of a hermit. Tiruchendur is where Muruga defeated the demon Surpadaman and performed his final act of valor. After the battle, Muruga rested here. Thiruparankuன்றம் is the place where Lord Muruga married Devyani, the daughter of Indra, after defeating the demon Surpadaman. It is considered a divine place for marriages and symbolizes victory over evil. The temple is carved out of a hill and the main sanctum is inside a cave. Next, we move to Swami Malay. Swami Malay is where Muruga taught the meaning of Pranava Mantra or Om to his father, Lord Shiva, earning him the title Swaminathan. Next, we move to Paramudichole. This is where Muruga resides with his consorts, Valli and Devyani, and blesses his devotees. It is the only Arupade Veedu that is surrounded by lush greenery. Next, we move to Tirutani. After defeating the demon Surpadaman, Muruga came here to rest and attain peace. It symbolizes balance and detachment. सीताराम मंदिर இந்த பிராமண சமூகம் இருக்கே அங்கே முன்னே நடத்திட்டு இருக்குது. அந்த ரத்னம் ஸ்டுடியோ ரத்னம் அவன் என்னோட மேரேஜ் கூட வந்திருக்கான் போகும். அப்போ 52 வந்ததுலேருந்து அவர் ஆற்றில் அந்த மலைப்பாரோட வீடு வாங்கினப்போ அந்த வீட்டில் சுப்பிரமணிய சுவாமி எல்லாம் வச்சு அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சஷ்டி இதுக்கெல்லாம் அபிஷேகம் அதெல்லாம் சொல்லிட்டு ஆரம்பித்தார். ஆரம்பித்து அங்கே ஆதியுள்ளிட்டு இருக்கார். அவர் அந்த சிவங்கூரில் அச்சையிலமெல்லாம் அவரோட புலேகம் அவரை கூப்பிட்டு ருத்ராபிஷேகம் இதெல்லாம் சொல்லி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சஷ்டி விசேஷ நாள்கள் ஆடி கிருத்திகை இப்படிலாம் ஆரம்பித்தார். ஆரம்பிச்சுட்டு என்னோட அருவில் அவர் எவ்ரி இயர் அப்போ வைசாக வர சொல்லுவான். வைசாகில் நடந்துட்டு இருந்தது தைப்பூசம். அவர் என்னோட அருவில் 58 54 என்னோட மேரேஜ் அதுலேயும் இங்கே ஆரம்பித்தார். அவன் பொருளால் இருக்கிற பர்டிகுலர்லி மொழி அவன்னா அப்பா இங்கேயே நடத்துகிறோம் வேங்கி விட்டு. அப்போ எல்லாருமா சேர்ந்து இதில் ஸ்பெஷல் மென்ஷன் வரதராஜன் மொழி. அவன் ரொம்ப சுப்பிரமணிய சுவாமி விட்டாக்கும். அவன் அப்பாவுக்கு ரொம்ப துணையாக இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பூர்வதெல்லாம் சாப்பிட பாக்கி பாலுவோட சின்னவளாக இருந்தான். எங்களோட இதான் சொன்னேன் நம்மளும் இப்படி நடத்துவோன்னு சொல்லி 63 வரை நான் அந்த வீட்டில் இருந்தேன். 63 போனதுக்கு அப்புறம் எவ்ரி இயர் என்னோட குழந்தையோட கூட்டி
3 நாளைக்கு லட்சார்த்தனை ஆரம்பித்தேன். நிறைய டிவோட்டிஸ் எல்லாம் வர தொடங்கி விட்டான். அது 2 நேரம் லட்சார்த்தனை, 3 நாளைக்கு, 3ஆவது நாளைக்கு தைப்பூசம் அன்னைக்கு முடியும். அந்த லட்சார்த்தனை ரியலாகவே லட்சம் கவுண்ட் பண்ணுவேன். அப்படி ஆரம்பித்தது. இன்னைக்கு பார்க்குற பெரிய மண்டபம் தான் எடுத்து அவரோட பேரம்மாள் பிள்ளை பாலு, கணேஷ், அந்த இந்த பொங்கல், சீதா, அப்புறம் உஷா, அப்படி எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா எல்லாம் பண்ணி பூவெல்லாம் ஆகி லட்சார்த்தனைக்கு எக்கச்சக்கமாக ஆடுவர் வர சொல்லி விட்டான். 1978 அவர் போனதுக்கப்புறம் கொஞ்ச காலம் இருக்கலை. அதை ரிவைவ் பண்ணான். அவன் என்ன பண்ணா, ரிவைவ் பண்ணுறது மாத்திரமல்ல, ரொம்ப கிராண்டாக நடக்கிறது சொல்லி விட்டான். இப்போ பாலிக்கிறோட சிவராமையர் இல்லை, அவர் சொல்லுவார், அவர் மேலேருந்து ப்ரெஷ் பண்ணுவார், நான் ஆரம்பிச்சதை நீங்கள் தான் அத்தனை பெருசாக பண்ணியிருக்கீங்களே, இது மாதிரி இன்னும் இப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு நான் பகவானை பிரார்த்திக்கிறேன். ஹரஹரோஹரா. தைப்பூசம்னாலே இட்ஸ் ஆல் அபவுட் பஜனை, கந்தசஷ்டி கவசம், பூஜை, லாட் ஆஃப் டான்ஸிங், ஃபன் எல்லாம் சேர்ந்தது தான் தைப்பூசம். அண்ட் இன்னைக்கு பொன்னா பாட்டியோட ஃபேமிலியோட இதுவாக பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பஜனை அண்ட் தன்னோட குழந்தைகள் எல்லாம் டான்ஸ் ஆடுறது. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் சில பேர் பாடியிருக்கா, சில பேர் ஆடியிருக்கா, சில பேர் பஜனை இது பண்ணிருக்கா. ஸோ எல்லா ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தைப்பூசம் வி வாண்ட் டு பிரிங் இன் ஹியர். My party is most, I think she wanted me to become a singer, but I never managed to do that. So I'm going to attempt a small song which she made me sing in a competition as a dedication to my Ponna party, and of course all of you will enjoy it or you all can laugh about it as well. So Shri Chakraraj Simhasaneshwari Shri Lalita बिगये भुवनेश्वरी आगम वेद कलामय रूपिणी अखिल जरा जन जननि नारायणी नाद कंकन नटराज मनोहरी ज्ञान विघ्नेश्वरी राजराजेश्वरी. ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவ. சரவண பவ என்றால் 6 எழுத்து மந்திரம். சரவண பவ என்றால் 6 எழுத்து மந்திரம். ஆறுமுகன் என்று சொன்னால் 5 எழுத்து மந்திரம். ஆறுமுகன் என்று சொன்னால் 5 எழுத்து மந்திரம். கந்தன் கந்தன் என்று சொன்னால் 4 எழுத்து மந்திரம். கந்தன் கந்தன் என்று சொன்னால் 4 எழுத்து மந்திரம். முருகா முருகா என்று சொன்னால் 3 எழுத்து மந்திரம். முருகா முருகா என்று சொன்னால் 3 எழுத்து மந்திரம். வேல் வேல் என்று சொன்னால் 7 எழுத்து மந்திரம். வேல் வேல் என்று சொன்னால் 7 எழுத்து மந்திரம். ஓம் ஓம் என்று சொன்னால் 1 எழுத்து மந்திரம். ஓம் ஓம் என்று சொன்னால் 1 எழுத்து மந்திரம். ஓம் வேல் முருகா கந்தா ஆறுமுகா சரவண பவ. ஓம் ஓம் சரவண பவ. தைப்பூசத்தை பற்றி 4 வார்த்தை பேசணும்னா, தைப்பூசன்றது இட் நாட் எ ஃபங்க்ஷன், அது ஒரு திருவிழா. அந்த காலத்தில் நாங்கள் சின்ன போய் இருக்கும்போதுலாம் தாத்தா பாட்டி காலத்தில் 3 நாள் ஃபங்க்ஷன். அந்த 3 நாளில் நாங்கள்
இந்த ஸ்கூலு இதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்பட்டதே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் முருகர், அரோகரா, இது ரெண்டை விட்டால் எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு லைஃப்பில் தெரியாது. குழந்தையாக இருக்கும்போது அப்படியே கூடயே வாழ்ந்த அந்த ரத்தத்துலேயே ஊறி போனது தான் இந்த தைப்பூசம். இதை வந்து மோர் தேன் எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே நான் ஒரு தைப்பூசமும் நான் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா அது எப்படியோ தெரியாது, எங்கே நம்ம இருந்தாலும் அந்த முருகர் யூ வில் என்ஷூர் தட் வி ஆர் தேர். அது பெரிய எங்கள் தாத்தா பாட்டி புண்ணியத்தையும் அந்த பாக்கியம் தான் நினைக்கிறேன். எங்கள் அம்மாலாம் இருக்கும்போது அந்த காலத்தில் நாங்கள் மார்த்தண்டி ஜிபிஜேயில் இருப்போம். எப்படிலாம் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பார்க்கில் கீர்க்கில் வீட்டில் யார் யார் வீட்டில் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ பேக்காக பூவை ரொப்பி பஸ் ஏறி கொண்டு போய் அங்கே தைப்பூசத்துக்கு கொடுத்துட்டு வருவோம். அதை விட்டால் எனக்கு தைப்பூசன்றது என் லைஃப்பில் அந்த காவடின்றது ஒரு அந்த காவடி கைக்கு அந்த ஆர்டர் அன்னைக்கு கிடைக்கிறதுன்றது ஒரு ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்குறது கூட கஷ்டமான காலம் அந்த காலத்தில். எனக்கு ஒரே பொசசிவ்னஸ்னால் என் லைஃப்லேயே அது ஒரு பக்கெட் லிஸ்ட்டாகவே இருந்தது. அதாவது காவடியை காலங்காத்தால் எப்படியாவது நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. கடைசியில் யாராவது பாவம் பார்த்து ஒரு சின்ன அந்த வடியோ இல்லை ஒரு மயில் பிள்ளி கொடுப்பா, போனால் போடுறா வச்சுக்கோடா அப்படின்னு. ஆனாலும் அந்த தைப்பூசை அந்த காவடி ஆட்டோன்றது அந்த சுப்பா மாமா, கண்ணா மாமா, மணி மாமா, ஈஸ்வர மாமா இவாள்லாம் அந்த பால் காவடி ஆடுறதெல்லாம் அதெல்லாம் ஐ திங்க் வி வேர் பிளஸ்ட் டு ஹவ் பின் பார்ன் இன் தோஸ் டேஸ். ஓகே. ஆனாலும் இப்போது அந்த காவடின்றதெல்லாம் ராத்திரியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவா. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்குது. ராத்திரி என்ன பண்ணுவேன்னா அந்த காவடியெல்லாம் டெக்கரேட் பண்ணப்போமா அது மோஸ்ட்லி அந்த பாலு ரூம் கிட்ட தான் பண்ணுவான். பாலு ஒரே ஆளுக்கு எங்கள் ஃபேமிலியில் இண்டிபெண்ட் ரூம் இருந்த மகான் அவர். அதனால் அந்த ரூம் கிட்ட தான் வைப்பா. நான் போய் ராத்திரி என்ன பண்ணுவேன், படுத்துக்கும்போது அந்த காவடி கிட்டேயே போய் படுத்துட்டு அதோட காலை பிடிச்சுட்டே படுத்துப்பேன் காத்தால் யாராவது. ஆனால் காத்தால் அது நம்மளுக்கு கிடைக்காது, பரவாயில்ல. அப்படியே வளர்ந்து இன்றைக்கி இதை வந்து இந்த ஜென்ரேஷனும் நடத்திட்டு இருக்கா. இது வந்து இன்னும் ஐ டோன்ட் திங்க் இட் வில் நெவர் எவர் டை. இட்ஸ் அ வெரி கிரேட் ப்ரைட் ஃபார் அவர் ஃபேமிலி. ஐ டோன்ட் திங்க் இப்போது இந்த இந்தியா பூரா நீங்கள் தேடினாலும் வெரி ஃபியூ ஃபேமிலிஸ் ஹூ கேன் கண்டக்ட் திஸ் ஃபங்க்ஷன் ஆன் திஸ் ஸ்கேல் கன்சிஸ்டன்ட்லி. வெட்டிங் ஆனிவர்சரி அந்த மாதிரி எந்த வித ஃபங்க்ஷனுமே எல்லாமே எங்களுக்கு தைப்பூசம் தான். அங்கே வந்து எல்லாமே நடந்துடும். ஆனால் இன்னொன்று பெரிய ஆச்சரியகரமான விஷயம்னா கிட்ட வெறும் சொந்த பந்தமே ஒரு 60-70 பேருக்கு மேலே இருப்பா. அதை விட்டால் யாரோ எல்லாரும் இருப்பா. அந்த ஒரே ஒரு வீட்டில் இன்னைக்கு பெரிய பெரிய மண்டபம்லாம் எடுத்து நடத்துகிறோம். ஆனாலும் அந்த நம்பர் 6 மாரப்பார் ரோட்டில் அது எப்படி நாங்கள் யார் எப்படி பண்ணோம் எனக்கு இன்னமும் அது ஆச்சரிய போகவே மாட்டேன்ருக்கு. எப்படி நாங்கள்லாம் மேனேஜ் பண்ணோம், எப்படி கொடுத்தா எப்படின்னா ஒன்றே ஒன்று ஞாபகம் இருக்குது எனக்கு. நல்ல நைட் ஆனால் டின்னர்ன்றது நம்ம சித்தி அன்னலக்ஷ்மி, நம்ம லக்ஷ்மி எது வாரம் எது நடந்திருந்தாலும் பரவாயில்ல, முதல் வேலையாக குழந்தைகளுக்கெல்லாம் ஷீ வில் அண்டர்டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபீடிங் அஸ். அது ராத்திரி அந்த ரவுண்டானா கிட்ட உட்கார வச்சு எல்லாருக்கும் பாவம் பசஞ்சு ஒவ்வொரு வாயாக அந்த உருண்டை புரிஞ்சு கொடுப்பா பாருங்க. அதெல்லாம் அது அமிர்தம். அந்த காலம்ன்றது ஒரு நிலா காலம்னே சொல்லுவேன். ஏன்னா நினச்சி பார்த்தாலும் இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் யாருமே கிடையாது. யாருக்கும் அந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய அந்த லெவலுக்கெல்லாம் கமிட்மெண்ட்டும் கிடையாது, கெப்பாசிட்டியும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியில் பிறக்கிறதுன்றதெல்லாம் பெரிய பூர்வ ஜென்ம புண்ணியம். முருகனை நான் வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று, என்றைக்குமே எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் எங்கள் அப்பா அம்மா குழந்தையா பிறந்து எனக்கு அதே தாத்தா பாட்டியும் தான், சிவராமையரும் தங்கம்மா தான் எனக்கு பாட்டியாக தாத்தா பாட்டியாக இருக்கணும் வேண்டிண்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இன்னும் மேலே 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 எல்லாம் நடத்திகிட்டே இருங்கோ. இதை ஸ்டாப்பே பண்ணாதீங்கோ. இந்த கடவுளுடைய இந்த முருகன்ன்றது நம்மளுடைய டிஎன்ஏ. அது அந்த டிஎன்ஏனால பல பேர் இன்றைக்கும் பார்த்தா ஒவ்வொரு ஃபேமிலியில் ஒரு ஆள் கூட சோத போனதே இல்லை. இன்னும் பயந்துட்டே தான் இருப்போம். அதனால முருகரை நம்புங்கோ, உங்களை கண்டிப்பாக கைவிட மாட்டார். அரோகரா. Om Saravana Bhava. This is my dedication to Lord Murugan, Kandasashti Kavasam.
Araharohara. Thaipusam, the word itself gives me a lot of happiness, and it has been part of the family tradition and celebrations for years and years and decades. And there are fond memories of childhood where we used to get together for 3 days with all my cousins, do the flower day, this one festival, have good food, enjoy, see the Kavadi Atam played by my stalwarts like Kanna Mama, Chuppa Mama, Balu Mama in the streets of Alsur. And we were very small kids, and I remember I used to always aspire that when I will be taking that Kavadi, and we as youngsters, we used to get one stick or one mile pili, and for that we used to fight who will get that one, and there will be a competition in that, and myself, Radhika, and everybody will be fighting for the same thing, Ravi and all my cousins, younger cousins, joining hands and trying to grab that one stick or 1 mile pili. There used to be no small kavadis those days, and the bigger kavadis were too big, and there used to be one pal kavadi, there should be one different types of kavadis, and they used to play the Kavadi Atam inside the temple. And I remember now also the Tappakolam and the Murugar temple where we used to enter, and that was celebration to the core, and it was a heartfelt celebration by my tata, and I am really glad that I am born to such a family. And my mom used to take me and leave me there for 2-3 days, and it was like a celebration of all time more than the religious fervor. And we really do justice for the function more than the God getting married, which is done by many people, which also is done in a very religious fashion. The way the youngsters are joining in, the kids are joining in, the next generation doing the type of video editing and trying to make it more and more better, it looks like it will get better and better, and this tradition will never die. And last to say, my mom was never looked like a religious person, but she used to always pray for Lord Muruga, and I used to see her, she's a very, for her work was worship. I never seen her sit in front of God and pray or sing anything, but whenever she listens to a bhajan or Sri Ram singing something, she used to get excited by the word Lord Muruga, and that is because of the blood. But our family is together celebrating this as an event, and I wish my daughter also gets more and more into this and joins the younger clan to make it more beautiful memories for us in the future. I thank everyone for giving me an opportunity to speak on this occasion. Rohara. வெற்றிவேல் முருகனுக்கு அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயிலேறி வேலம் வருவது நெஞ்சம் காணுமே,
வெள்ளிமணி வெறிவேலன் வருவரை நெஞ்சம் காணுமே. எனையாடும் ஆண்டவனே எழில்வேலவா, எனையாடும் ஆண்டவனே எழில்வேலவா. எளியேனும் முனை பாட அருள்வாய் ஐயா, எளியேனும் முனை பாட அருள்வாய் ஐயா. முருகா 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 முருகா. ஹரஹரோஹரா. தைப்பூசம் ஒரு ரிச்சுவலை பற்றி சொல்லணும்னா நாள் கணக்காக பேசிட்டு போகலாம், வருஷ கணக்காக கூட பேசிகிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ மெமரிஸ், அவ்வளோ ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ்ன்னு எடுத்துக்கோங்க, எங்கள் க்ரோயிங் ஏஜ் எடுத்துக்கோங்க. கல்யாணம் ஆகி நான் திரும்பி பெங்களூருக்கு வந்து திரும்பி இப்போ எங்கே இருந்தாலுமே எல்லாம் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் முருகன் அண்ட் பாட்டி வீடு அண்ட் அவர் முருகன் அண்ட் தைப்பூசம். இதுதான் அது ஒரு லுக்கிங் ஃபார்வர்ட் டு. அதாவது அடுத்த வருஷம் தைப்பூசம் எப்போ வரும், இப்போவே கேலண்டரை பார்த்து இப்போவே அந்த டேட்டு எனக்கு ஏன்னா எல்லாரும் ஒரு வருஷத்துல ஒரு நாள், அந்த ஒரு நாளை வந்து நம்ம எல்லாருமே எல்லா வேலையுமே தள்ளி வச்சுட்டு எல்லா இதையும் வச்சுட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஃபங்க்ஷன்ன்றது அந்த பூஜையை அட்டன் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஆசை. எல்லாரும் வரணும், ஆல் ஓவர் எங்கே இருந்தாலும் அந்த ஒரு நாளைக்கு எல்லாரும் வரணும். கசின்ஸ் எல்லாம் ஒன்றா சேரணும், நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அதை அந்த முருகனை கொண்டாடணும். எனக்கு அதாகும் அந்த முருகன்ற நம்மளுக்கு எங்கே இருந்து நம்ம எங்கே அந்த நம்பர் 6 மாரப்பா ரோட்லேருந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து நம்ம இப்போ பிரான்ச் அவுட் ஆகி இப்போ எவ்வளோ பேர் நம்ம குழந்தைகள், நமக்கு பேரன், சம் பீப்புள் பேரனுக்கு குழந்தை பிறந்தாச்சு, அந்த 5 ஜெனரேஷன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. வந்துட்டு கூட இன்னமும் எனக்கு வந்து தைப்பூசம்னு சொன்னால் ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். அப்படி ஃபீல் ஆஹா எப்படா வரப்போகிறது, அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி கொண்டாடலாம், அதை எந்த மாதிரி நடத்தலாம், இதே தான் மைண்டில் ஓடின்னு இருக்கே தவிர வேறு எதுவுமே வருதில்லை. அதனால் அந்த முருகனை நம்ம மறக்கவே கூடாது. அந்த முருகர் தான் எல்லாமே. அந்த ஒரு நாள் அந்த முருகருக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த பூஜையை நல்லா நடத்தி இன்னும் கிராண்டாக எவ்வளோ முடியுமோ, நம்ம குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டு ட்ரீம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த முருகரோட கல்யாணம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கணும். அதுதான் ஆசை. அப்படி பண்ணி இன்னும் எத்தனை வருஷம் முடியுமோ அடுத்த ஜெனரேஷன்ஸ் பண்ணிட்டு போய் அதுக்கு ஒரு எண்டே வரக்கூடாது. தைப்பூசம் என்னடா அடுத்த வருஷம் யார் பண்ண போறான்ற மாதிரி கூட ஒருத்தருக்கு அதுதான் அப்படிதான் வளர்ந்து அது உடம்போட ஊறி போயிடுதுன்னு சொல்ற மாதிரி தான் அந்த தைப்பூசம்ன்றது எனக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஃபெப்ரவரியில் திரும்பி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. இயர்ஸ் அண்ட் டேஸ் ஆர் ரன்னிங். எப்படி போகிறதுனா எதுவே இல்லை. நான் இது வரைக்கும் என்ன ஆசைப்பட்டேனோ என்ன வேண்டின்றேனோ அந்த கடவுள்கிட்ட போய் நின்று ஒரே ஒரு வாட்டி முருகான்னு வேண்டிண்டா போகிறோம். அவர் அப்படியே அதை வந்து அருள் அப்படி புரியறாரு அந்த முருகர். அதனால அந்த முருகரை மறக்காதீங்கோ, யாருமே மறக்காதீங்கோ, அவரை கொண்டாடுங்கோ. அதுதான் என்னுடைய விஷ். இதுதான் என்னுடைய தைப்பூச விஷ் ஃபார் எவ்ரிபடி. ஹரஹரோஹரா.
think I can encompass it in words at all. But தைப்பூசம்ன்ற ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கே கொடுத்து வச்ச ஒரு ஃபீலிங் will always be there for me. And whichever one I was able to attend, I have always gone back with this contentment in my heart, with amazing peace of mind and the satisfaction. See the joy in everybody's faces. True joy. This is the one day all of us come to celebrate something that is someone or a force that is higher than us. And it reminds me that every day of my life is moving towards that higher path. And it so happens that Thaipusam usually falls around, the first few months of the year. And it's such a beautiful note. It feels like a resolution for me, because every Thaipusam reminds me that every year is a new year and that Lord Muruga is always with me. And it makes me feel very special, especially being part of this family, being able to celebrate and maintain such traditions is so important. And I am extremely grateful, no matter how small a part I play. It gives me the most amount of joy. And if I had to sum up, I feel like Thaipusam is a word that makes me remember about every shade of color that exists. It's just a splatter of happiness. ஓம் சரவணா பவா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. வீரவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஹர ஹரோஹரா. ஹரோஹரா. சுவாமி கரகரோகரா. எட்டு குடி வேலனுக்கு அரகரோகரா. சுவாமி மலைநாதனுக்கு அரகரோகரா. பாலசுப்ரமணியனுக்கு அரகரோகரா. திருத்தணிகை வேலனுக்கு அரகரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகரா. சோலைமலை கிழவனுக்கு அரகரோகரா. பழனிமலை நாதனுக்கு அரகரோகரா. எங்கள் சுவாமி மலைநாதனுக்கு அரகரோகரா. பச்சமயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா. பச்சமயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா. எங்கள் இச்சையெல்லாம் மேலே வைத்தேன் எல்லளவும் மயமில்லையே. எங்கள் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் நல்லளவும் பயமில்லையே. Om Saravana Baba. It's so nice to see everybody in our family, right from the eldest to the youngest, keep our traditions alive and celebrate our beloved God, our everything, Lord Murugan. I can only assure everybody that all these efforts that we are taking to put together some content that will remain with us forever will always keep our tradition and our culture alive. And the least thing that we would be able to do as parents is to make sure that our kids also make sure that these things stay alive and keep making sure that Lord Murugan knows how much we love him and how grateful we are. Thank you. What I really like about Thaipusam in your house is the fact that it's not just about the religious ceremony,
but it's about everyone coming together, meeting each other, having fun, being both religious and spiritual, but at the same time making time to connect with the family and making sure that everyone is participating. எல்லாரும் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் வேலை பண்ணுவா. It is either and meeting everyone to take all the flowers and the decorations and the preparation வந்து எல்லாரும் வந்து ராத்திரிக்கு வந்து அது ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எல்லாரும் வந்து ஏதான ஒன்று பண்ணுவா. And then actually doing the puja, making sure that everyone from old people to young people are participating. I think that is wonderful in your family. So that is what I really love about Thaipusam. ஏறுமயிலேறி விளையாட முகமன்று ஈஸ்வர ஞான மொழி பேச முகமொன்று கூறுமடியார்களினை தீர்க்க முகமொன்று கொன்றருவு வேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் புனர வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அமர்ந்த பெருமாளே பெருமாளே. வேலவா வேலவா வேல் முருகா வா வா. வேலவா வேலவா வேல் முருகா வா வா. வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா வா. வேலவா ஷண்முகா முருகா முருகா. வடிவேலவா ஷண்முகா முருகா முருகா முருகா. பலி மணவாளா குஞ்சரி மணாளா. பலி மணவாளா குஞ்சரி மணாளா.